வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கொஷின். இது ஒரு செட் எக்ஸாமில் கேட்டால் 2018 செட் எக்ஸாமில் கேரளாவுடைய செட் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸில் ஒரு அனிசோல் OCH3 அனிசோல் ஆர்த்தோ புரோமோ அனிசோல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஜென்ரலாகவே நமக்கு அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இந்த கேட்டகரியில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியது. அடிஷன் எலிமினேஷன் மெக்கானிசம், இட் இஸ் கால்ட் த SNER மெக்கானிசம். செகண்ட் ஒன் எலிமினேஷன் அடிஷன் மெக்கானிசம், அதை ஃபாலோ பண்ணக்கூடியது பென்சைன் மெக்கானிசம். இட் இஸ் கால்ட் த பென்சைன் மெக்கானிசம். இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட அந்த கொஷின்ஸ் வந்து இதுதான் நமக்கு கேரளா செட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். இதில் 4 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் இருக்குது. அதாவது நமக்கு NH2 ஆர்த்தோவில் வருமா, மெட்டாவில் வருமா, பேராவில் வருமா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய NH2 நமக்கு கொஷின்ஸில் எடுத்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். ஒன்று ஆர்த்தோவில், இன்னொன்று மெட்டாவில், இன்னொன்று பேராவில். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எந்த பொசிஷனும் சேம் டைப் பண்ணும். இல்லை A and B அந்த மாதிரி கேட்கப்பட்ட கொஷின்ஸ். இல்லைனா ரிமைனிங் இருக்கக்கூடியது BR உங்கள் அப்படியே டைரெக்டாக இங்கே NH2 இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் எது ஆன்சர் ABCD அந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கொஷின்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் எலிமினேஷன் அடிஷன் மெக்கானிசம். இப்போ இதுக்கான மெக்கானிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்த்தோ புரோமோ அனிசோல் OCH3 நமக்கு கொடுக்கப்பட்ட பேஸ் KNH2 K ப்ளஸ் அண்டு NH2 மைனஸ். இந்த பேஸுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸுடைய நேச்சர் ஜென்ரலாக புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன், புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. சரிங்களா, புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் அந்த பேஸுடைய நேச்சர். ஸோ இதில் மோர் அசிடிக் புரோட்டான் பார்க்கும்போது இங்கேயும் புரோட்டான்ஸ் இருக்குது, பட் கார்பன் இது ஹாலஜன், இங்கே புரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் என்னென்னா மோர் அசிடிக் புரோட்டான்ஸ். இந்த புரோட்டான்ஸை பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு H ப்ளஸ் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு கார்பேனியான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பேனியான் மைக்ரேட் ஆகிட்டு நமக்கு முதல்ல இப்படி கிடைக்கும் OCH3. இந்த கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஆல்ரெடி ஒரு புரோமின். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது லீவிங் குரூப் வெளியே போயிடும். சரிங்களா, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சைன் வந்து முதல்ல கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பென்சைன் அப்படிங்கிறது நாட் SP, இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன் டஸ் நாட் இன்வால்விங் இன் த ரெசனன்ஸ். ஸோ இது வந்து என்ன பாண்ட் அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ வரக்கூடிய நெக்ஸ்ட்டு இதில் இந்த கேட்டகரியில் இருந்த பென்சைனை பொறுத்த வரைக்கும் பென்சைன் ஆல்வேஸ் 2 ப்ராடக்ட். பென்சைனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் 2 ப்ராடக்ட். நமக்கு வந்து அதில் எது மேஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். ஸோ பென்சைன் சொன்னாலே கண்டிப்பாக எத்தனை ப்ராடக்ட் கிடைக்குன்னா மினிமம் 2 ப்ராடக்டாவது கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கலாம். பட்டு மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஆல்வேஸ் 2 ப்ராடக்ட் வந்து பாசிபிள். ஸோ இந்த கேட்டகரியில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த NH2 அதாவது பேஸ். இப்போ இங்கே நமக்கு இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது சப்போஸ் இது 2 விதமாக நமக்கு அப்ரோச் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த OCH3 இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இப்படி கன்சிடர் பண்ணலாம் இந்த பாண்டு இங்கே மைக்ரேட் ஆகும்போது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இங்கே ஒரு OCH3 இப்படி கன்சிடர் பண்ணலாம். ஸோ பென்சைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி கீ பாயிண்ட் நமக்கு கிளியராக தெரியும். இதுக்கான கம்ப்ளீட் மெக்கானிசம் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பென்சைன் பொறுத்த வரைக்கும் ஒன்லி கன்சிடர் ஆஸ் எ இண்டக்டிவ் எஃபெக்ட், ஒன்லி கன்சிடர் ஆஸ் எ இண்டக்டிவ் எஃபெக்ட். ஏன்னா இது ஒன்லி வந்து எது பிளேனர் ப்ராசஸ். இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பென்சைன் பிளேனர் ப்ராசஸ். பிளேனர் ப்ராசஸை ஒன்லி ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியது இண்டக்டிவ் எஃபெக்ட், நாட் ரெசனன்ஸ், நாட்
mesomeric effect and not hyperconjugation, only stabilized by the inductive effect. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டை ஷோ பண்ணுதா இல்லை மைனஸ் ஐ எஃபெக்ட்டை ஷோ பண்ணுதான்னு பார்ப்போம். மைனஸ் ஐ நியரஸ்ட் டு த நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் நியரஸ்ட் டு த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ். இப்போ இந்த குரூப் மைனஸாக இருந்தால் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய நேச்சர் மைனஸ் ஐ எஃபெக்டாக இருந்தால், ப்ளஸ் ஐ எஃபெக்டாக இருந்தால் பக்கத்தில் எலக்ட்ரான்ஸை கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த கார்பன் ஆக்சிஜனை பார்க்கும்போது ஸோ இது மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. ஸோ மைனஸ் ஐக்கு நியரஸ்ட் டு த மைனஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு இது மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இதுவும் மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த மைனஸ் ஐக்கு நியரஸ்ட் டு த நெகட்டிவ், மைனஸ் ஐக்கு நியரஸ்ட் டு த பாசிட்டிவ். இது லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட், இது மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், ஸோ ரெண்டுத்துலேருந்துமே நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட், ஒரு அனிசோல் வரக்கூடிய NH2. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா NH2ன்றது நெகட்டிவ் சார்ஜ், இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம். ப்ளஸ் ரிமைனிங் இன்னொரு ப்ராடக்ட் இப்படி கிடைக்கலாம். சரிங்களா, இன்னொரு ப்ராடக்ட் வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே NH2 கிடைக்கலாம். ஸோ வரக்கூடியது இந்த கேட்டகரியிலேருந்து NH2 மைனஸ், இந்த NH2 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய NH2 இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நமக்கு எப்பவுமே 2 ப்ராடக்ட் வந்து பாசிபிள். ஸோ இந்த கேட்டகரியை படி பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது எது மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நமக்கு அவங்க கேட்ட கொஷின். ஸோ இதில் கேட்ட அந்த கொஷின்ஸில் எது மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த கேட்டகரி, அதாவது ஆர்த்தோவா மெட்டாவா பேராவா அப்படின்னு பார்க்கும்போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், ஏன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் நெகட்டிவ், பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே மைனஸ் எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடியது. ஸோ எது மேஜர் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மேஜர் ப்ராடக்ட். இப்படி தான் அந்த பென்சீன் மெக்கானிசம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெக்கானிசம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல லீவிங் குரூப் வெளியே போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து எலிமினேஷன், இட் இஸ் கால்டு த எலிமினேஷன் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து NH2 வந்து ஆட் ஆகுது, இட் இஸ் கால்டு த அடிஷன் ஸ்டெப். ஸோ அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் அடிஷன் மெக்கானிசம். இட் இஸ் ஆல்சோ கால்டு இஸ் பென்சைன் மெக்கானிசம். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் இதில் ஆர்த்தோ மெட்டா பேராலாம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு மேஜர் ப்ராடக்ட் வந்து என்னது கொடுத்துருக்கக்கூடியதில் இதுதான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்ட். இந்த மாதிரி பென்சீன் மெக்கானிசம் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஷின்ஸை 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ.